எக்ஸ்பிரஷனிஸ்ட் கவிஞர் என்று சொல்லக்கூடிய அளவில் தன்னுடைய கவிதைகளை படைத்த ஆஸ்திரிய கவிஞரான ஜார்ஜ் ட்ரக்கல். அவருடைய கவிதைகள் எனக்கு மிகவும் பிடித்தவை. அவரது கவிதைகள் மாலையினுடைய நிறங்களால் சாயங்காலம், இலையுதிர் காலம், நீலம், இரத்தம், சிவப்பு, நிசப்தம் போன்ற விஷயங்களை கனவின் பிம்பங்களாக நம் முன்னே விரித்து காட்டுகின்றன. இவை ஒரு கதையாக்கம் போல கூட சில நிமிடங்களில் எனக்கு தோன்றியிருக்கிறது. இது ஒரு பெரும் அனுபவமாக என்னை சூழ்ந்தும் இருக்கிறது. உள்மனத்தினுடைய சிக்கல்கள், போதை பழக்கம், போர் அனுபவத்தினுடைய அதிர்ச்சி, இது போன்ற விஷயங்கள் ட்ரக்கலினுடைய கவிதைகளில் ஒரு இருண்ட இசையாக ஒலிக்கிறது. அழகும் அழிவும் ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய மொழி அவருடையது. இந்த அர்த்தத்தை முழுமையாக விளக்க இயலாது. ஆனால் மனதினுடைய அடித்தளத்தின் அதிர்வுகளில் இவற்றை சரியாக புரிந்து கொள்ள முடியும். சொல்ல முடியாத துயரத்தை வார்த்தைகளுக்கு உள்ளிருக்கும் உணர்வுகளின் அந்த தாக்கங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. முதல் உலகப் போர் நடந்த காலத்தில் இளமையிலேயே மறைந்துவிட்ட ட்ரக்கல் மிக குறுகிய வாழ்க்கையில் ஆழமான ஒரு கவிதை உலகை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய கவிதைகள் ஒரு நீண்ட சாயங்காலம் போல அமைதியானது, ஆனால் தீவிரமானது, மறக்கவும் முடியாதது. இதோ அவருடைய ஒரு கவிதை. எனது மொழிபெயர்ப்பில். உன்மத்தம். கூரைகளின் மேலிருந்து வழிந்தோடுகிறது கரிய பனி. ஒரு சிவந்த விரல் உனது நெற்றியில் தோய்கிறது. நீல பனித்துளிகள் வெறுமையான அறைக்குள் அமிழ்கின்றன. அவை காதலர்களின் இறந்து கொண்டிருக்கும் கண்ணாடிகள். மனம் கனத்து சிதறி சிந்தனை வயப்பட்டு நிழலை பின்தொடர்கிறது. மரணித்த விலைமகளின் குளிர்ந்த புன்னகை. மாலை காற்று கார்னேஷன் மலர்களின் நறுமணத்தில் துயரற்று அழுகிறது.